ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாசலில் இருந்து ஒரு மாற்றம் சேனலில் நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். ராமன் சீதைக்காக வில்லை உடைச்ச கதையும் தெரியும். ஆனால் அந்த வில்லோட கதை தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அது எப்படி ஜனகர் மகாராஜாவோட கைக்கு வந்தது? இதில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசியத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அந்த வில்லோட பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வில்லோட பேரு சிவதனுஷு. பெயர்லயே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். இது சாட்சாத் நம்ம சிவபெருமானோட வில்லு தான். முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் போர் நடந்தப்போ சிவபெருமான் இந்த வில்லை பயன்படுத்தி தான் அசுரர்களை அழிச்சார். போருக்கு அப்புறம் இது ஜனகர் மகாராஜாவோட முன்னோர்களின் ஒருவரான தேவராதன் அப்படிங்கிற அரசன் கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒரு மனுஷனால தூக்க முடியாத அளவுக்கு அந்த வில் ரொம்ப வெயிட்டா இருந்தது. 1000 வீரர்கள் ஒன்னா சேர்ந்துதான் அந்த பெட்டியவே நகர்த்த முடியும். ஆனா இந்த வில் எப்படி சீதையோட திருமணத்துக்கு காரணமா இருந்துச்சு? இதுல தாங்க ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. வாங்க பாப்போம். ஒரு முறை சீதை சின்ன பொண்ணா இருந்தப்போ பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பால் வில் பெட்டின் அடியில போயிடுச்சு. அப்ப அந்த சீதை ரொம்ப ஈஸியா அந்த பெட்டியை நகர்த்தி பாலை எடுத்துட்டாங்க. இதை பார்த்த ஜனகர் மகாராஜா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த வில்லை தூக்கின நான் ஏந்திரவருக்கு தான் என் மகளை திருமணம் செஞ்சு வைப்பேன்னு ஒரு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கே தெரியும். கடைசியில விஸ்வாமித்திரர் கூட வந்த ராமன் அந்த வில்ல தொட்ட உடனே அது லேசா வளைஞ்சு பெரிய சத்தத்தோடு 2 உடைஞ்ச கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவபெருமானோட வில்லா இருந்தாலும் மகாவிஷ்ணுவோட அவதாரமான ராமன் கையில உடையணுங்கிறது தான் விதி. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாசலில் இருந்து ஒரு மாற்றம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.